வணக்கம் நண்பர்களே. பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர அரசு அனுமதி. சமூக ஆர்வலர் கொடுத்த புகாரின் பேரில் நடவடிக்கை. சேலத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பியூஷ் மாநகர போலீஸ் கமிஷனரும் புகார் ஒன்றை கொடுத்தார். அதில் கடந்த தீபாவளி நேரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை யூடியூப் ஒன்றில் பேட்டி கொடுத்திருந்தார். அதில் இந்த கலாச்சாரத்தை அழிப்பதற்காக தீபாவளி அன்று பட்டாசு வெடிக்கக்கூடாது என கிறிஸ்துவ மிஷன் தொண்டு நிறுவனங்களை வெளிநாட்டில் பணத்தை பெற்று கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நான் விசாரித்த போது டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டவர் அர்ஜுன் கோபால் என்று தெரிவித்தார். அவரது பின்புலம் பற்றி விசாரித்த போது அவர் இந்து சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. அண்ணாமலை வேண்டும் என்றே இரு மதங்களுக்கிடையே மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்களை சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும் என்பது நோக்கத்திலேயே ஒரு பொய்யான தகவலை பரப்பிவிட்டார். அவர் மீது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 153, 505 மற்றும் 120A, CRPC பிரிவு 156(3), 200 இன் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர். ஆனால் காவல்துறை சார்பில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து கொள்ளவில்லை. இதையடுத்து அவர் சேலம் ஜேம்ஸ் 4 வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த வழக்கை நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறோம், அதே நேரத்தில் அரசின் அனுமதியை வாங்க வேண்டும் என உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து சேலம் கலெக்டர் கார்மேகத்தில் அந்த புகார் மனுவை அவர் அனுப்பினார். கலெக்டர் கார்மேகம் இந்த மனுவை அரசுக்கு அனுப்பி வைத்தார். அரசு வழக்கறிஞர் ஆய்வு செய்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காரணங்களால் எனவே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாம் என கூறி கடந்த 18ஆம் தேதி அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த வழக்கு வருகிற 4ஆம் தேதி சேலத்தில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இதையடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலை சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு தொடங்கவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போஸ்ட் இந்த மாதத்திற்கே ஏற்றுள்ளது என்று சமூக வலைதளங்கள் தெரிவிக்க உள்ளனர். சரி நண்பர்களே, இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.